யாரோ மனதிலே. டேய் நாயே, இப்ப இதுக்கடா குடிச்சு தொலைஞ்ச அறிவு கெட்டவனே. மச்சான், எனக்கு ஒரே கேட்டு ஞாபகமா இருக்குடா. சோ பெருசு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போச்சு. எல்லாம் இவனு சொல்லணும். சி, குடிச்சிட்டு எப்படி மட்டையாகி கிடக்குறான். டேய், கையில் இருக்கிற பாட்டில் முதல்ல தூக்கி போடுறா. தூக்கி தான் மச்சான் போட போறேன், ஏன்னா இது காலி ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டில் இருந்தா கூட. டேய் உன்ன, இந்த நாய் வேற குறுக்கால படுத்துக்கிட்டு. ஏய், உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தோம். திரும்பவும் குடிச்சு குடிச்சு எதுக்காக உடம்புக்கு எடுத்துக்கிற? குடிக்காம இருந்தா அவன் ஞாபகமாவே இருக்குடா. டேய் எருமை, குடிச்ச உடனே மறந்துட்டியா? இப்பவும் அவளை பத்தி தானே வளரிட்டு இருக்க, அறிவு கெட்டவனே. திட்டாத மச்சான், எனக்கு வேற உடம்பெல்லாம் அப்படியே அனலா கொதிக்குது, தலையெல்லாம் வேற பாரமா இருக்கு. இப்படி குடிச்சா நாயே. டேய் என்னடா இப்படி அனலா கொதிக்குது? மச்சான் வா, பக்கத்துல டாக்டர் ஏதாவது இருந்தா பார்த்துட்டு வரலாம். வேணாம் மச்சான், இந்த நேரத்துல எங்க டாக்டர் இருக்க போறாங்க? வீணா அலைச்சல். தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிரும். ஏய், நீ சொன்னா கேட்க மாட்டேன், இரு பெருசியை கூட்டிட்டு வரேன். என்னாச்சு மச்சான், திரும்பவும் குடிச்சிங்களா? உங்களை எத்தனை தடவை சொன்னேன் குடிக்க கூடாதுன்னு. ஏன் மச்சான் இப்படி பண்றீங்க? வா பெருசி, நல்ல வேளை நீயே வந்துட்ட. ஒன்றை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஆதிக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. என்னது, ஃபீவரா? ஆமா. இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட்டிட்டு போலாம். இங்க பக்கத்துல எதுவும் ஹாஸ்பிட்டல் வேற இருக்காதே மச்சான். ரொம்ப ஜுரமா? அட ஆமா, அனலா கொதிக்குது. இந்த நாய் தான் அதுக்கு மேல குடிக்க வேற செஞ்சிருக்கான். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இங்க பக்கத்துல எதுவும் ஹாஸ்பிட்டல் வேற இருக்காதே, இப்ப என்ன பண்றது மச்சான்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏய், எனக்கு ஒன்றும் இல்லடி, நீ பதறாம போ. அதெல்லாம் நாளைக்கு காலையில நான் சரியாயிருவேன். இல்ல இல்ல, நீங்க கிளம்புங்க. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வரலாம். இந்த நேரத்துல எங்கடி போவ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். சரி மச்சான், அப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. காலையில் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். ஏன்னா இப்போ தேடி போகிறதும் வேஸ்ட்டு தான். பக்கத்தில் எதுவும் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது. ப்ளீஸ் வினோத், மச்சானை பார்த்துக்கோங்க. சரிம்மா, நீ ஃபீல் பண்ணாத. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அவனை பார்த்துக்கிறேன். மச்சான், கீர்த்தியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. டேய், பொறுமையை சோதிக்காத, ஒழுங்கா தூங்கிரு. சொல்லுடா மச்சான், கீர்த்தியும் வந்திருந்தா ஹாப்பியா இருந்திருக்கும்ல. டேய், இந்த கீர்த்தி புராணத்தை விட்டுட்டு தயவு செஞ்சு தூங்கு. நீ சரக்கு அடிச்சுட்டு உளறதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியாது. ஆமா, நீ என்ன இன்னும் நின்றுட்டு இருக்க? போலையா? இல்ல, இந்த நிலைமையில மச்சானை விட்டுட்டு. நான் தான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அவன் வேற குடிச்சிருக்கான். நீ கிளம்பு. டேய் மச்சான், தயவு செஞ்சு தூங்கி தொல்லடா. முதல்ல அந்த பாட்டில் கீழே போடு. கீழே போட்டா கீர்த்தி கிடைப்பாளா? முடிஞ்ச இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கீர்த்தி புராணத்தை வச்சு என்ன சாகடிக்க போறேன். சோ, உன்னை யாருடா குடிக்க சொன்னது? அதுவும் கீழே படுத்திருக்கான்ல அந்த நாய், அவன் தான் குடிக்க சொன்னான். குடிச்சா கீர்த்தி கனவுல வருவான்னு சொன்னான். முதல்ல இவனை வெளுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். ஆரஞ்சு மண்டியா, காலையில எந்திரி, உன்னை ஓட விட்டு அடிக்கிறேன். டேய் மச்சான், எனக்கு அடிச்சதுதான் தெளிஞ்சிரும் போல. இன்னொரு பாட்டில். டேய், இப்பவே உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஒழுங்கா படுத்து தூங்கிட சொல்லிட்டேன். மச்சான், கீர்த்திடா. இவன் பாட்டுக்கு கீர்த்தி கீர்த்திங்கிறான். குடிச்ச போதையில நம்மள கீர்த்தின்னு நினைச்சிட்டா அவ்வளவுதான். மாமா மர்கையா. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கமே. மாமா மாதிரி இருக்கு. அவங்க தானா? ஆனா அவங்க தான் இறந்துட்டாங்களே. நம்ம போட்டோல அவங்கள பார்த்திருக்கோம். அவங்களுக்கு வயசான அச்சசல் இப்படியே தான் இருப்பாங்க. அவங்க தானா? தம்பி, யாரு நீங்களாம்? இந்த பொண்ணை பார்த்தா அச்சு அசல் அப்படியே அம்மா மாதிரியே இருக்கு. ஒருவேளை ஏங்க, இந்த முன்னாடி நிக்கிற பொண்ணை பாருங்க, பாக்குறதுக்கு உங்க தங்கச்சி மாதிரியே இல்ல? ஏண்டி, வயசான காலத்துல இந்த பார்வை மங்களானதும் எனக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைச்சேன். உனக்கும் அப்படிதான் தெரியுதா? அட ஆமாங்க,
பார்க்கிறதுக்கு உங்க தங்கச்சி அம்மு மாதிரியே இருக்கா. விசாரிச்சு பாப்போமா? ம், கேளு. ஏமா, உன் பேர் என்ன? என் பேரு பெர்சியா. பெர்சிமா, எப்படிடா தங்கம் இருக்க? என்ன ஞாபகம் இருக்கா? காவி அத்தை. அத்தை, எப்படி இருக்கீங்க? இத்தனை நாளா எங்க இருந்தீங்க? நீங்க இறந்துட்டதான் நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. ஆனா உயிரோட இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இறந்துட்டதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இப்படி உயிரோட இருக்கிறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கும் தாண்டா, நீங்க எங்கேயோ இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா இப்படி பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நாங்க உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சும் ஏன் மாமா எங்களை பார்க்க வரல? எல்லாம் இந்த கூறுகிட்ட மனசுனாலதான். நானும் சொல்லிட்டே இருந்தேன் பசங்களை பார்க்க போகணுன்னு. இவர் தான் ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்க வச்சுட்டாரு. இப்படிதான் நம்ம பார்க்கணுன்னு விதி இருந்திருக்கும் போல. ஆமா, இங்க எப்படி? இவங்களாம் யார் தங்கம்? அந்த பையன் மயங்கி கிடக்கு, அதுதான் ஆதி மச்சான். ஆதியா? ஏன் அவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கான்? அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவராக இருக்கு. பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குமான்னு தேடி பார்த்தோம், எங்கேயும் இல்லை. இந்த ஊருக்குள்ளே ஏதாவது ரூம் வீடு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டோம். ஏன்னா நேற்று நாங்கள் டென்ட்டில் தங்கியிருந்தோம், குளிர் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். சரிடா, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ, நாங்கள் இங்கே இருக்கிற டாக்டரை வர சொல்கிறோம். ம், சரிங்க அத்தை. ஆமா, கூட வந்திருக்காங்களே, அவங்க 2 பேர் யாரு? இவர் பேர் வினோத், ஆதி மச்சானோட ஃப்ரெண்டு. ஒரே காலேஜில் ஒன்றா படிக்கிறோம். அக்காக்கா இரு, என்ன நானே யாருன்னு சொல்லிக்கிறேன். அத்தை, நானும் உங்களுக்கு ஒரு வகையில் மருமக தான். என்னடா சொல்கிறேன், எங்களுக்கு பெர்சி மட்டும் தானே மருமக. அத்தை, பெர்சியோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் எனக்கும் அப்பா. ஓ, சரிடா புரியுது. சரிம்மா, எல்லாரும் உள்ளே போங்க. ஏண்டி இத்தனை நாளா பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ என்னடானா உன் கண்ணு முன்னாடியே வந்து நிற்குதுங்க. அதை பார்க்காம கண்ணை கசக்கிட்டு நிற்கிற பாரு. உன்னால பிள்ளையும் அழுகுது. நீங்கள் வேணால் கல் நெஞ்சா இருந்துட்டு போங்க, எங்களால அப்படி இருக்க முடியாது. இத்தனை வருஷம் எல்லாரும் அங்கங்கே பிரிஞ்சு கிடந்து ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது அழுக வரத்தான் செய்யும். சரி, பிள்ளைலாம் வந்திருக்குல, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. ம், சரிங்க. வாங்க மேடம், என்ன பார்க்குறீங்க? சுடிதார், சாரீ, லெஹங்கா எல்லாமே இருக்கு. சாரீ தாம்மா, ஃபங்க்ஷனுக்கு நல்லா கிராண்டாக டிசைன் பண்ண சாரீ ஏதாவது இருந்தால் காட்டு. ஹேங்கரில் இருக்கிறது ஏதாவது பிடிச்சிருந்தா பாருங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி சாரீ, என்ன கலர், என்ன டிசைனில் வேணும்னு சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். சரி, நீங்கள் இருங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ம், ஓகே மேடம். நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? என்னங்க ஏதோ புதுசா வர மாதிரி கேக்குறீங்க? எப்பவும் வரதானே? சரி, இனிமே வராதீங்க. ஏங்க, நான் கேட்டதுக்கு பதில்? அதாங்க சொல்கிறேன், இனிமே வராதீங்க. ஏங்க என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நீங்க என்ன தப்பா பேசல. நேத்து நீங்க என்கிட்ட கேட்டது சரியா? இனிமே லட்சுமி பார்க்கறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இங்க வந்து நிக்காதீங்க. ஆமா, டெய்லி வேலைக்கெல்லாம் போகாம இப்படி எங்களை பார்க்க வரீங்களே, உங்க வீட்டுலலாம் கேட்க மாட்டாங்களா? என்னங்க சடனா இப்படிலாம் பேசுறீங்க? உங்ககிட்ட வேற எப்படி பேசுறது? லட்சு கிட்ட ஏதோ பாசமா இருக்கீங்களேன்னு சொல்லி வர அலோ பண்ண. நீங்க என்னடானா அவளுக்கு அப்பாவா இருக்க போறேன் அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவ ஆசைப்படுறாங்கிறது தாண்டியும் எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. பைத்தியக்காரத்தனமா பேசாம முதல்ல இங்க இருந்து நடை கட்டுங்க. இது ஒன்றும் சினிமா கிடையாது, வாழ்க்கை. எனக்கு செகண்ட் லைஃப் கொடுக்குற மாதிரி கொடுத்து பெரிய தியாகி ஆகணும்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க பிரியா, அந்த மாதிரி நினைப்பெல்லாம் இல்லை. செகண்ட் லைஃப் கொடுத்தா தியாகியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு லட்சுவுக்கு அப்பாவா இருக்கணும், அது மட்டும்தான் என் எண்ணம். இங்க பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கோவம் வருது. கடையில வேற கஸ்டமர் இருக்காங்க, அதனாலதான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இதுக்கப்புறம் என்னையும் என் பொண்ணையும் நீங்க பார்க்கவே வரக்கூடாது. பிரியா, நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். இத்தனை வருஷம் என் பொண்ணு நான் தனியாக வளர்த்துட்டேன், இதுக்கப்புறம் வளர்க்க முடியாதா? தயவு செஞ்சு கிளம்புங்க. ப்ளீஸ் பிரியா, உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக திங்க் பண்ணுங்க. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். தயவு செஞ்சு இப்படி தொந்தரவு பண்ணாம கிளம்புங்க. இதுதான் உங்க முடிவா? ஆமா. வெண்ணிரவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ, ப்ளீஸ் கிளம்புங்க. ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி நீங்க என் பொண்ணு மேல உள்ள பாசத்துல எனக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இதனால எவ்வளவு பெரிய விளைவுகள் வரும்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை இப்படி நான் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இப்படி நான் பேசினாதான் நீங்க என்னையும் என் பொண்ணை விட்டு விலகி போவீங்க. அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணே. ஏய் நந்து, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? கேளு டார்லிங், எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு.
இனி நீ என்னன்னாலும் கேட்கலாம். நீ என்னோட உயிர் தானே? என்னடா எதுவுமே பேசாம அமைதியாயிட்ட? இல்ல, இப்படிலாம் நீ சாஃப்டா ஆரம்பிக்கும் போது ஏதாவது பின்னாடி பெரிய உள்குத்து வச்சிருப்ப. அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பதில் சொல்லு. நீ என்னோட உயிர் தானே? இப்படி உயிர் உயிர்னு சொல்லி என் உயிர் எடுத்துருவ போல. அப்போ லவ்வுக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்றதெல்லாம் புருடா, அப்படிதானே? இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு, செய்யறேன். என் அக்கா இருக்கால, ஆமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? அவளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, ஆனா வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. சரி. அவருக்கு என் அக்கா மேல லவ்லாம் இல்ல, ஆனா குழந்தைக்காக அக்காவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அதுல நம்ம என்ன பண்ணணும்? அது வந்து நந்து, ஏற்கனவே நீ பண்ண வேலைக்கு அந்த ஆதி என்ன சந்து பந்தெல்லாம் ஓட விட்டு அடிப்பான்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டேன். அவன் டிப்ரெஷனுக்குள்ள போனனால நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இப்ப என்னடானா அடுத்த பிளான போட்டுட்டேன். ஆக மொத்தம் உன் கூட சேர்ந்ததுக்கு என்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன், அப்படித்தானே? என்னடா இப்படிலாம் பேசுற? ஜுஜிலி பால, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரைட்டு, என்னை பாடையில ஏத்தாம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணணும் சொல்லு. இன்னும் இல்ல, என் அக்கா மனசுல என்ன இருக்குங்கிறத அவ வெளிப்படையா அவர்கிட்ட சொல்லணும். அதே சமயம் அவருக்கும் என் அக்கா மேல லவ் வரணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட. இங்க பாரு கீர்த்து, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. லவ்வெல்லாம் தானா வரணும், நம்மளாம் அதை வர வைக்க முடியாது. அவங்க 2 பேரும் சேரணும்னு விதி இருந்துச்சுன்னா யார் தடுத்தாலும் அவங்க சேருவாங்க. இல்ல பிரியணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பாடுபட்டாலும் அவங்க பிரிஞ்சுதான் போவாங்க. இதுல பிளான் போட்டு அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட். எனக்காக செய்ய மாட்டியா ஜுஜிலிப்பா? 2 பேரும் சேர்ந்து யாருக்கு குழி தோண்டிட்டு இருக்கீங்க? அண்ணே, நீயா? நானே தான். ஆமா, என் ஆபீஸ் வாசல்ல நின்னுக்கிட்டு என்ன பேச்சு உங்க 2 பேத்துக்கும்? அது காலேஜுக்குள்ள? இல்லனே, உன்னதான் பார்க்க வந்தேன். நந்து, நீ எதுக்காக வந்த? சார், அது வந்து நானும் உங்களை தான் பார்க்க வந்தேன். 2 பேரும் எதுக்கு வந்தீங்க முதல்ல சொல்லிட்டு கிளம்புங்க. ஆமா, கிளாஸ்க்கு டைம் ஆகலையா? அண்ணே, என்னண்ணே இப்படி ஸ்ட்ரிக்ட்டா பேசுற? இங்கே நான் பிரின்சிபல், நீ ஸ்டூடெண்ட், அப்படிதான் நடந்துக்க முடியும். அதானே, உனக்கு இப்பதான் புது தங்கச்சிலாம் கிடைச்சிட்டாங்களே, அதனாலதான் சொந்த தங்கச்சி மேல எரிஞ்செரிஞ்சு விடுற. ஏய், என்ன இப்படிலாம் பேசுற? பின்ன என்னண்ணே, நீ இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கே வரதில்ல, அங்கேயே தான் இருக்க. பெருசி கிட்டலாம் அவ்வளோ அன்பா பேசுற, ஆனா எங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கு கூட உனக்கு டைம் இல்ல. இப்பெல்லாம் உன் பொண்டாட்டி வீடே கதையும் கிடக்குற. ஏய் லூசு, எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. ஆமாண்ணே, அதான் நானும் சொல்றேன். இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ளேயும் அங்கேயே இருக்க. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதையுமே கவனிக்கிறது இல்ல. ஏய் லூசு, என்னமோ சொல்ல வந்துட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்க. ஏய் கீர்த்தி, உனக்கு என்ன ஆச்சு? இப்படிலாம் பேசுற? ஏதாவது சொல்லணும்னா நேரடியா சொல்லு. அண்ணே, அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு, ஆனா அக்கா எதுவுமே பதில் பேசாம அமைதியா வந்துட்டா. அவ மனசுலயே அவர் இருக்காரு. அதுக்காக தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நான் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க. ஓ அதுவா? அவர் நல்லவரா தான் இருக்காரு. போக போக அவளுக்கே பிடிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். உனக்கு அவர் யாருன்னே தெரியாது, நீ எப்படி அவருக்கு நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுக்குற? அரமெண்டல், நான் எங்க இருந்தாலும் சரி என் நினைப்பெல்லாம் உங்க மேலதான் இருக்கும். அவரோட பேர் அருண், அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர். நம்ம ஹிந்து, அவர் கிறிஸ்டின். அப்புறம் அவருக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை. கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. நார்மல் சேலரி, ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதான் அரமெண்டல், கொஞ்சமாவது அடுத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாய் பேசணும். என்ன சும்மா அரமெண்டல் அரமெண்டல் சொன்ன? காலேஜ் கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் ஒன்னையும் நான் ஏதாவது பேசிடுவேன். எங்க பேசி பார்க்கலாம். இப்படிலாம் நீ பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, அந்த கோவத்துல தான் பேசிட்டேன், சாரிண்ணே. ஆமா, எப்படி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதான் சொன்னனே, நான் எங்க இருந்தாலும் என் நினப்பு மொத்தமும் உங்ககிட்ட தான் இருக்கும். சரிண்ணே. சரி, இப்ப கிளாஸ்க்கு போங்க. ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்துல நீ எதுவும் பண்ணிடாத. அப்படி சொல்லுங்க சார். இப்ப கூட ஏதோ ஒரு பிளான் போடலாம் தான் வந்தா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல 2 பேரும் எதுவும் பண்ணிடாதீங்க. எல்லாமே தானா கைக்கூடி வரும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். எல்லாமே உடனே மாறிடாதுல. சரிண்ணே. சரி, நான் கிளாஸ்க்கு போறேன். சரி. அக்கா உன்னை வேற காலேஜ் மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா, நீ பாட்டுக்கு காலேஜ் கிளம்பி வந்திருக்க. இன்னைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுவும் இல்லாம ஆதி தான் 1 வீக் வரமாட்டானே, அதனால தான் வந்தேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாறிக்கலாம்னு இருக்கேன். சரி சரி, நானே அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். நீ முடிஞ்சா ஆதி திரும்பி வந்ததுக்கு அப்புறம்
ஒரு சாரி மட்டும் கேட்டுரு. அதெல்லாம் முடியாது. அவன் செஞ்ச தப்புக்கு தான் அனுபவிச்சான். அதுக்கெல்லாம் நான் சாரி கேட்க முடியாது. நான் கிளாஸ்க்கு போறேன். வா நந்து போலாம். வினோத், நேரமா எந்திரிச்சிட்டீங்க போல. ஆமா, புது இடம்ல, அதான் தூக்கம் வரல. அச்சச்சோ, தூக்கம் வரலன்னா சொல்லிருக்கலாம்ல, நான் வேணா வந்திருப்பேன். என்னது? இல்ல, தூக்கம் வரலன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களை தூங்க வச்சு தாளாட்டு படுறதுக்கு நான் வந்திருப்பேன்னு சொன்னேன். ஒரு முடிவோட தான் இருக்க போல. தெரிஞ்சிருச்சா? இங்க பாரு ஸ்வேதா, உன் மேல எனக்கு ஒரு அன்பும் மரியாதையும் லேசா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாம பண்ணிடாத. என்ன பாஸ், எப்பவும் போல தானே நான் பேசுறேன். இப்ப என்ன புதுசா கோச்சுக்கிறீங்க? நீ நேத்து நடந்துக்கிட்டதுலயே தெரியுது நீ எப்பவும் போல இல்லைன்னு. ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படலாம், அது மேல அன்பு வைக்கலாம். ஆனா அடையணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது. பாரு, பஞ்சு டைலாக்லாம் பறக்குது. ஹேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க சீரியஸா பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேனா அதை மாத்திக்கவே மாட்டேன். எனக்கு நீங்க வேணும் வினோத். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? இப்படியே பேசிட்டு இருந்த நான் உன் அக்காட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோங்க, அது இன்னும் வசதியா போச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அக்கா ஏதாவது ஆசைப்பட்டானா அதை நான் வேணும்னு கேட்கவே மாட்டேன், அவளுக்கு தூக்கி கொடுத்துருவேன். ஆனா முதல் தடவை உங்களை என்னால விட்டு கொடுக்க முடியல. ஸோ இந்த விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், உடனே அவளே விட்டு கொடுத்துருவா. உங்க அக்கா செஞ்சாலும் செய்வா. செஞ்சாலும் செய்வா இல்ல, கண்டிப்பா செய்வா. நீங்க வேணா போய் சொல்லி பாருங்க, அப்புறம் என் ரூட் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். வேதா, கோபத்தை கிளப்பாத. என் மனசுல நீ இல்ல. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவேன். என்னால முடியலனா நானே கிவ் அப் பண்ணிடுவேன். ஏய், இது என்ன கேமா? லைஃபும் கேமும் எல்லாம் ஒண்ணுதானே. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். வந்தா மழை, போனா முடி. நல்லாதான் பேசுற, ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஏய், சும்மா இரு. முடிஞ்சா என்ன தடுத்துக்கோங்க. பார் ஸ்வேதா, தயவு செஞ்சு கையை எடு. அச்சோ, தட்டி விடாதீங்க பாஸ். உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ச்சே, நான் வரேன். என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா நின்று பேசிட்டு இருந்தோம். சரி, உங்களுக்காக சோத்தெல்லாம் ஆக்கி வச்சிருக்கான், வந்து சாப்பிடுங்க. சரிங்க சார். என்ன சார் மோருன்னு, நீ ஆதி கூட தானே படிக்கிற, சும்மா என்ன சித்தப்பானே கூப்பிடு. சரிங்க சித்தப்பா. ஆமாமா, முறைலாம் கரெக்டாக தான் வருது. என்னது முறையா? அட ஆமாமா, என்ன இவர் கட்டினா நீங்க அவருக்கு சித்தப்பா தானே? ஓ, அப்படி போதா கதை? ஏய், வாயை வச்சுட்டு சும்மா இரு. என்ன பாஸ், சும்மா சும்மா கோச்சிக்கிறீங்க? நீங்க எங்க அக்காவை கட்டினாலும் முறை அப்படிதானே வருது, அத சொன்னேன். ஒழுங்கா வாயை முடிரு, இல்லைன்னா அரைஞ்சிட போறேன். சரி சரி, கோவப்படாதீங்க. 2 பேரும் பேசிட்டு இருந்தது போதும், போய் நேரங்காலத்தோட சாப்பிடுங்க. சரிங்க மாமா. ஏய் குட்டிமா, பசங்களுக்கு சோறு எடுத்து வச்சிரு, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு கொஞ்சம் நேரத்தோட வாங்க. என்ன அத்தான், சாப்பிட போலாமா? ஏய், அவர் முன்னாடி கூட இப்படிலாம் பேசணுமா? கொஞ்சம் வாயை குறை. என்ன உங்களை நான் சீரியஸா ட்ரை பண்றேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப பயப்படுறீங்க போல. எதனால? என் அழகுல மயங்கிடுவீங்கன்னு பயப்படுறீங்களோ? மண்ணாங்கட்டி, ஏதாவது சொல்லிட போறேன். நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? உன்னையும் உங்க அக்காவையும் சேர்த்து நான் லவ் பண்றேன்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அத்தா சொல்றேன், என் அக்காவை விட்டுருங்க, என்ன லவ் பண்ணுங்க. பைத்தியம், அரமெண்டல், சொல்றத புரிஞ்சுக்கிறதே இல்ல. சரி, வா போய் சாப்பிடலாம். பெர்சிமா, இன்னும் அவன் எந்திக்கலையா? இல்லத்த, ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்காரு. டேப்லெட் போட்டிருக்காருல, நல்லா தூங்கட்டும்னு நானும் டிஸ்டர்ப் பண்ணல. சரிடா, சரி, நீ அது சாப்பிடவா, பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லத்த, பரவாயில்ல, நீங்க போங்க, எனக்கு பசிக்கல. அவன் காய்ச்சல கிடக்குறான்னு பார்த்தா நீயும் அவன் கூட உட்காந்துக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம உனக்கு ஏதாவது வந்துட போகுது. அதெல்லாம் இல்லத்த, மச்சான் எந்திக்கிட்டோம், அப்புறம் அவரை சாப்பிட வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்ல பிள்ளை. ஆனால் உன்னையும் அதையும் பார்க்கும்போது அப்படியே என்னையும் அர்ஜுனையும் பார்த்த மாதிரியே இருக்கு. உங்களை மாதிரி நாங்கள் ஒரே வீட்டில் வளராட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தான் பாசமாக இருந்துப்போம். ஆமாம், 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? கல்யாணமா? நாங்கள் 2 பேருமா? அத்தை, நீங்கள் வேற. எங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அட என்னடா சொல்கிற? இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எனக்கு எழுதி வச்சிட்டாரு. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நீயும் ஆதியும் சின்ன வயசுலேயே உங்களை பார்த்துருக்கோம். அவன் மேலே நீ ரொம்ப அன்பாக இருப்பியே. அத்தை, அதே அன்பு இப்பவும் இருக்குது. ஆனால் இந்த லவ் இதெல்லாம் எங்கள் 2 பேத்துக்குள்ளே செட் ஆகாது. ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ளே வளர்ந்தனாலேயே என்னமோ அவருக்கு என் மேலேயும் எனக்கு அவர் மேலேயும் அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரவே இல்லை. இப்போ வராட்டி என்ன, இதுக்கப்புறம் வரும். இப்போவே புருஷன் முன்னாடி உறவு மாதிரி அவன் சாப்பிடாம கிடந்தா நீயும் சாப்பிடாம கிடக்குற.
இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இது வரைக்கும் உங்க காதல உணராம இருந்திருப்பீங்களோ என்னமோ. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்லை. கையல் குட்டிலாம் எப்படி இருக்கா? அவ ஃபோட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? ஃபோட்டோ ஃபோனில் தான் இருக்கும். ஆனால் அவங்க அப்படியே பார்க்கறதுக்கு அவங்க அம்மா மாதிரி சோஃபி அத்தை மாதிரியே இருப்பாங்க. சரிடா, சரி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி, அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் அவனை சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிட்ரு. எனக்கு கொஞ்சம் கொள்ளையில் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்ருக்குறேன். சரிங்க அத்தை. கீர்த்தி கீர்த்தி மச்சான், யார் நெஞ்ச இங்கு யார் தந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி. யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்ச இங்கு யார் தந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி. எனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? பயங்கர ஜுரம். நேற்று ராத்திரியிலேருந்து இங்கே கண்ணே முழிக்கல. ரொம்ப பயந்துட்டேன் மச்சான். சரி சரி, அதான் இப்போ ஒன்றும் இல்லைல்ல, ஃபீல் பண்ணாத. சரி, இந்த தலையில் இருக்கிற துணியை மட்டும் எடுத்து விட்றியா? ஏன் மச்சான், உங்களை குடிக்காதீங்கன்னு சொன்னல, அதையும் மீறி குடிச்சிருக்கீங்க. இல்லடி, சடனாக கீர்த்தி ஞாபகம் வந்துருச்சா, அதான் எனக்கு வேற வழி தெரியல. சாரி. வண்டி ஓட்டிட்டு வந்தது, குளிர் காற்று, எதுவுமே உங்களுக்கு ஒத்துக்கலை. இதில் ஓவராக குடித்ததும் நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சாரிடி, நீ சொல்கிறத நான் கேட்கணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய் ஆமாம், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? டென்ட்லலாம் இருந்தோம். இப்போ தான் கண் முழிக்கிறீங்களே, சொல்கிறேன். ஃபீவரில் நீங்கள் மயக்கம் போட்டதும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் தேடி பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. இது சின்ன வில்லேஜுங்கிறனால இங்கே ஒரு பெரியவர் வீடு இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு வந்தோம், பார்த்தா ஒரே ஷாக்கு. ஷாக்கா? என்னாச்சு? மச்சான், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? அதான் சொன்னியே ஏதோ ஒரு பெரியவர் வீட்டிலன்னு. அட இல்லை மச்சான், இது என்னோட அர்ஜுன் மாமா வீடு. என்னது, அர்ஜுன் சித்தப்பா வீடா? ஆமாம். அப்போ அவங்க உயிரோட தான் இருக்காங்களா? இவ்வளோ நாள் நம்மளை ஏன் தேடி வரல? அவங்கள வேற யாரோ காப்பாற்றிருக்காங்க. நம்ம உயிரோடு இருக்கோங்கிற விஷயமே இத்தனை நாளாக அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சான். ஆனாலும் அவங்க நம்மளை பார்க்க வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓ அப்படியா? சரி, நான் இப்போவே சித்தப்பா சித்தியும் பார்க்கணும். பார்க்கலாம், முதல்ல போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி பெருசி, இரு வந்துடுறேன். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தது கால் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு போல. கொஞ்ச நேரம் இறங்கி நடப்போம், அப்போதான் கால் சரியாகும். நைட்டு ஃபுல்லாக நல்லா எருமை மாடு கணக்க அவள் மடியில் படுத்து உறங்கியிருக்க, அதுதான் கால் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கா. பாவம் பெருசி. ஏய் பார்த்து. மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே, மண்ணல் மண்ணல் கோடி போனாடும் அழகே, கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலே. கட்டுக்குள்ள நிற்காது தெரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சேரிக்கும் சுந்தரியே, அக்கறைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை கட்டி வைத்த பைங்கிலியே, என்